கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வரும். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குள்ளே பீடை ஏற்பட போகுது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல் வாழ் உயிரினம் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு, இதெல்லாமே இந்த நடக்கப்போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் என்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான தை மாத பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்காங்க. போதாக்குறைக்கு வாக்கிய பிரகாரம் சனி பகவான் இன்னும் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் திருக்கணித பிரகாரம் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். முதல் 6 மாத காலம் அங்கே தான் இருப்பார். அப்போ தை மாதம் தான் நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது, கவலைப்பட வேணாம். 5ஆம் இடத்துல தானே குரு இருக்கார். நீங்கள் நினைத்த விஷயம் பழிக்க போதே. நீங்கள் இந்த நாள் வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அது கனவுல தான் நடக்கும், நினைவில் நடக்குமான்னு ஒரு சந்தேகத்தோடு தானே இருந்தீங்க. இப்போ பாருங்கள், தை மாதம் பிறக்கட்டும், மனதில் நினைத்த விஷயம் பலிதமாகும் குருவின் அருளால். கேட்டோன்னு நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கும். அடுத்ததாக ராசியிலே ராகு இருக்கார் இல்லையா, அவர் சும்மா இருப்பாரா? டென்ஷனாகவும் பரபரப்பும் ஆக்கிட்டு இருப்பார். அதில் டென்ஷனை குறைச்சிடுங்க, அமைதியாக இருங்க. எப்படி கொக்கு
மீன் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து டக்குன்னு மீனை கொத்தி சாப்பிடுது இல்லையா, அது மாதிரி இருங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதத்தோட பலன் அதான் உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு அறிவுரை. பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமை அடைவீங்க. கவனமாக இருக்கணும், அதுலேயே அக்கம் பக்கம் பார்த்துட்டு இருக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நீங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு சொன்னதுன்னு புரிஞ்சுப்பீங்க, அதுக்காக தானே சொல்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணதுன்னே நல்லது நடக்க போகுது. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லது தான் பண்ணி நினைப்பீங்க, நான் சொல்கிறத கேட்பீங்க, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், நல்லா தான் இருப்பீங்க. அப்போது 5ஆம் இடத்துல குரு இருக்கனால உங்களுக்கு வெளி வட்டார பழக்கங்கள்லாம் ஜோராக இருக்க போகுது. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க இது வரைக்குமே சைலண்டாக இருந்தாங்க இல்லையா, இப்போ ஃபோன் போடுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருக்க என்ன திறமைன்னு அவங்க கேட்பாங்க, அவங்ககிட்ட இருக்க திறமையை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பீங்க, நல்லா வந்துடுவீங்க. அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசியில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் வந்தால் இந்த தை மாதத்தில் அதுக்குண்டான அறிகுறி கண்டிப்பாக தென்படும். அறிகுறி எப்படி தென்படும்? டாக்டர் சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லாமல் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதுக்குண்டான இப்போ யூடியூப்பில் எல்லாமே சொல்கிறாங்க, விவரமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன நோய் அறிகுறி வரும்னா அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தால் இந்த நோய் தான் தெரிஞ்சுங்கன்னுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் தான் நல்லாயிருக்கும். நானும் இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு சக்ஸஸாகவே இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்திருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக திருப்பணும். அதுக்குண்டான அறிகுறி நீங்களே தெரிஞ்சுப்பீங்களா, டாக்டர் சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதாவது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லி தானே ஆகணும். அதுதானே ஒரு ஜோசியரோட கடமை. நல்லதையே சொல்லியிருந்தாக்கா இவர்னா ஜோசியர்னு கேட்பீங்க, கெட்டதையே சொல்லியிருந்தா இவர் வேஸ்ட்டுன்னு வைங்க. அதுதானே உங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டுருக்கு. நான் கெட்டதெல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ திட்டினாலும் கெட்டது சொல்ல கண்டுக்கவே மாட்டேன். பக்குவமாகி விட்டேன். என்ன மாதிரி பக்குவமாகிட்டவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நல்லதே சொல்லுவது மட்டும் பார்த்துப்பேன், தெரிஞ்சுப்பேன், கேட்டுப்பேன். இப்படி தான் போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். இது எல்லாருக்குமே தான் பொருந்தும், எனக்கு மட்டும் இல்லை. அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்களாம் இருக்காங்க தானே. அப்போ அவங்க எதாவது பண்ணி தானே ஆகணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள். இப்போ ஒரு விஷயத்தை முடிச்சிடுவீங்க, குருவால் முடிஞ்சிடும். ஆனால் அது ஈஸியாக முடியாது. போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 10 தடவை போயிட்டேன்ப்பா, அவன் வீட்டிலே இல்லைப்பா. எத்தனை தடவை தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறது, ஃபோனே எடுக்க மாட்டேங்க. இப்படி தான் கேட்பீங்க, இப்படி தான் நடந்துப்பீங்க, அப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்பாடா லைனில் வந்துட்டிங்களா. நம்மளுக்கு திருப்பி ஃபோனில் மெசேஜ் வரும், நீங்கள் தொடர்பு கொண்ட லைன் இப்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அவ்வளோதான் விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் கால்நடையாகவே எந்த கோயிலுக்கு போகணுன்னு வேண்டியிருந்தீங்கன்னா அதை இப்போ பண்ணுங்கள். இந்த தை மாதம் கும்பராசிக்காரங்க பாத யாத்திரை எந்த கோயிலாவது போகணுன்னு நினச்சாக்கா போங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு பாத யாத்திரை போகிறத முடிவு பண்ணி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. பாத யாத்திரை போயிட்டு வரணும். சும்மா பாத யாத்திரை போகக்கூடாது, இறை நினைவாக இருக்கணும். கண்ட இடத்துல உட்காரக்கூடாது, கண்ட இடத்துல படுக்கக்கூடாது, கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அந்த எந்த தெய்வத்தை நினச்சிட்டு போகிறீங்களா? நானே போயிருக்கேன் பாத யாத்திரை, அதனால தான் சொல்கிறேன். அந்த தெய்வத்தை நினைவாக இருக்கணும், கவனம் ஒரே மாதிரி இருக்கணும். அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதே நினைவாக வீட்டு வர வரைக்கும் அதே சிந்தனையோடு இருக்கணும். இப்படி இருந்தால்தான் நடக்கும். அதையும் சொல்லிடுறேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் பாத யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா. இது இல்லாமல் இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, அதனால் உங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள், வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அரசியல், சினிமா, சமூகம் இந்த துறையில் சார்ந்தவங்களும் கிடைக்கும். ஆளை வச்சு வேலை வாங்குகிற கம்பெனி ஓனர்ஸு, தொழிலாளிகள் வச்சு வேலை வாங்குறவங்க, முதலாளிகளாக இருக்கவங்க எல்லாமே நல்லது நடக்க போகுது. இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல காலம் தான் இப்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. உங்கள் ராசிபதி சனி பகவான் தானே. அப்போது அந்த சனி பகவானுக்கு அரிதேவதையாக விளங்கக்கூடிய பைரவரை வழிபடலாம், வாராகியை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விஷம் அருந்திய சிவன்
யார் சொல்லுங்க பார்ப்போம்? திருநீலகண்டர். கரெக்டு தானே? அந்த திருநீலகண்டரை நீங்கள் வழிபட வேண்டும். திருநீலகண்டரை வழிபடணும். எப்போ வழிபடணும்? பிரதோஷம் என்ற நாள் வழிபடணும். அந்த பிரதோஷம் தானே ஒரு ஆழகால விஷயத்தை உண்டார். அவர் கண்டத்தில் தங்கிடுச்சு இல்லையா, பார்வதியை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால தான் ஒரு திருநீலகண்டன் பேர் வந்தது. அப்போ அந்த திருநீலகண்ட பெருமானை கண்டிப்பாக கோயில் இருக்கும். உங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடியும் முடியும் முடியும். அப்போது திருநீலகண்டர் என்று பெயர் கொண்ட சிவபெருமானை இந்த தை மாதத்தில் வர பிரதோஷம் அன்னைக்கு வழிபட்டிருக்கிறானால் எப்படி வழிபடணும்? அவர் நினைவாக இருக்கணும், விரதம் இருக்கணும், தேக ஆரோக்கியம் உள்ளவங்க தொடர்ந்து பால் பழம் எடுத்துகிட்டு இருக்கலாம். நோயாளியாக இருக்கவங்க, இப்போல்லாம் சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க, பிபி சுகர்லாம் அதிகமாக இருக்கு எல்லாருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் சிற்றுண்டி மட்டும் உண்டுட்டு வரணும். விரதம் இருக்கும்போது இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்து பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 6 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு சிவன் கோயில், அது பழமையான சிவன் கோயிலாக இருந்தால் தான் ரொம்ப விசேஷம், அதையும் சொல்லிடுறேன். அங்கே போயிட்டு அபிஷேக பிரியர் தான் சிவபெருமான். அதனால் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆனாலும் கரும்பு சாறு, நல்லா கேட்டுங்க, கரும்பு சாறு வாங்கி கொடுக்குறது அபிஷேகத்துக்கு, அதுவும் பிரதோஷ அன்னைக்கு சிவபெருமான் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ விசேஷம். உங்களுக்கு முடியாத விஷயம் முடியும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு வரேன். இவ்வளோ இது உங்களுக்கு சிரத்தை எடுக்கிறது அதுதான். கரும்பு சாறு எப்படி தான் இருக்கணும்? நல்லா கேட்டுங்க, சுத்தமாக இருக்கணும். அதில் இஞ்சி அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, எலுமிச்சை சேர்க்கக்கூடாது. வெறும் கரும்பு சாறு சுத்தமாக இருக்கணும், வடிகட்டி. இந்த கரும்பு சாறு தயாரிக்கிறவங்க சொன்னாலே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு அப்படின்னு சொன்னால் சுத்தமாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த கரும்பு சாரால் பிரதோஷம் என்ற அபிஷேகம் செய்தீர்களானால் கும்பராசிக்கு முடியாத விஷயம் முடியும், நினைத்த விஷயம் நடக்கும், கேட்ட விஷயம் கிடைக்கும். இது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை செய்யுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான தர்மம் சொல்லி தானே ஆகணும். ஒரு பரிகாரம்னால என்ன? நம்ம இந்து மதத்தில் 1008 தெய்வங்கள் இருக்குது. அதில் ஒரு அவதார தெய்வங்கள் தான் எல்லாமே. இந்தந்த துறைக்கு, இந்தந்த தொழிலுக்கு, இந்தந்த பிரச்சனைக்கு இந்த தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்கிறோம். இதில் சில பேர் சொல்லுவாங்க ஜோசியத்தில் பரிகாரமே இல்லைன்னு. அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம். அடியே நான் 50 வருஷமாக ஜோசியம் பார்த்துன்னு வரேன், எனக்கு தெரியாதா? அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? உண்டு, பரிகாரம் உண்டு. எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு. எந்த துறைக்கும் பரிகாரம் உண்டு. இப்போது ஆப்ரேஷன் போகணுன்னா, இப்போ ஆப்ரேஷன் எல்லாமே நடத்துக்கணும்னா அதுக்குண்டான பரிகாரம் இருக்க தானே செய்யுது. சில டாக்டர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு பயமாக இருந்தால் நான் சொல்கிறேன், இந்த உணவு முறை மாற்றுங்க, இதை செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து. சொல்கிறாங்களா இல்லையா? அது நீங்கள் கேட்டு நடக்கிறீங்களா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு வந்துடுறீங்களா இல்லையா? இதுதானே உண்மை. அதே மாதிரி தான் பரிகாரமும் உண்மை. அப்போது அந்த இறை தெய்வங்களை வழிபடணும். நான் சொன்ன இந்த திருநீலகண்டரை வழிபட்டு வாங்க. அது இல்லாமல் அந்த சனிக்கு அதி தேவதையான பைரவர் வழிபடலாம். தேய்பிரை அஷ்டமியில் பெருமாளை வழிபடலாம். புதன்கிழமை சனிக்கிழமை தோறும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் தான தர்மம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வரேன். அப்போது என்ன பண்ணணும்னா, உடல் சுமை தூக்கிற மூட்டை முடிச்சு தூரங்கள லோடர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டை தூக்குவாங்க, மூட்டை இறக்குவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக தானே இருக்கும், பெருசாக வாங்கிட போகிறாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும். அவங்க பிச்சைக்காரங்க இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தான தர்மம்னா பிச்சைக்காரங்க மட்டும் போகிறது தான் தான தர்மம் நீ நினைக்காதீங்க. அது மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. இப்போவே நான் சொல்கிறேன், இன்னெடுக்கவே மாற்றிடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கும் தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவர்கள் என்ன வருமானம், சொற்ப வருமானம், குறைஞ்ச வருமானம் இருப்பாங்க, அவங்களுக்கும் உதவி பண்ணணும். பிச்சைக்காரங்க மட்டும்தான் உதவி பண்ணணும் இல்லை. அப்போது அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். மூட்டை தூக்கி போடுறவங்களுக்கு. துப்புரவு தொழிலாளிகள் இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. துப்புரவு தொழிலெலாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கும் நீங்கள் இப்போ உதவி பண்ணணும். எந்த வகையில் உதவி பண்ணணும்? அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்கலாம், நல்ல நாள் பெருநாள் எடுத்து கொடுக்கலாம். எனக்கு மனசில் தோணிச்சு நான் செஞ்சேன்னு சொல்லலாம். இல்லைன்னா தப்பு இருக்குது. அவங்க வேணாம் சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அப்புறம் காசு பணம் செய்யலாம். உங்களால் முடிஞ்சது தான் செய்யணும். தனக்கு பெஞ்சாதான் தர்மம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்புறம் என்ன, உங்களுக்கு வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சதே செய்யுங்க, அப்போ கண்டிப்பாக நடக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
குருவும் நல்லா இருக்கார், எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சனியும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பாத சனியாக வந்துட்டார். 7.5 முடிவுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு. அப்புறம் இனிமேல் என்ன கவலை? நேராக பார்த்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதுதான் பண்ண போகிறீங்க. அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களாம் கடைப்பிடித்து வந்தீர்களானால், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணுன்ட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் நல்லது தானே. எனக்கு கேட்க போனால் நான் என்ன பண்ண போகிறேன்? சரி அவ்வளோதான், உங்களுக்கு பாக்கி இல்லை அப்படி தான் நினச்சிக்க முடியும். அதுக்காக உங்களை நான் திட்ட முடியுமா? உங்களை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது பண்ணிட்டு வாங்க. அவர்கள் சுய ஜாதகமும் பார்க்கணும், அப்போ தான் பலன் கரெக்டாக சொல்லிடுவோம். அது என்ன தொடர்பு கொண்டா அது நான் பண்ணி தருவேன் உங்களுக்கு, கண்டிப்பாக சொல்லுவேன். இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், அதை சொல்ல மாட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த கும்பராசிக்காரங்க தை மாதத்தில் கண்டிப்பாக ஒரு முடிவை எடுத்து அதில் வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, அப்பா இவ்வளோ நாளாக எங்கே இருந்தான்னு தெரிலப்பா, இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தான்ப்பா, இப்போ தான்ப்பா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.